ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இறுதி நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இதற்கு உறுதுணையாயிருந்த அனைத்து தேவ பிள்ளைகளையும் தேவதாசர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவார் என்பதற்கு முன்னதாக இது ஒரு மிஷனரி தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம் என்கிறபடினால, ஒருவேளை இன்றைக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் வாயிலே 1-2 ஹிந்தி வார்த்தைகளை போட்டால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு சின்ன பாடல். அந்த பாடலை எல்லாரும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அது ஒரு தெரிந்த ராகம்தான். இயேசு ஆயா मुझे पाया, जीवन दिया, काम में लाया. यीशु आया, मुझे पाया, जीवन दिया, काम में लाया. पढ़लामा. यीशु आया, मुझे पाया, जीवन दिया, हमें लाया. यीशु आया, मुझे पाया, जीवन दिया, हमें लाया. हालेलुया, 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 हालेलुया. यीशु आया, मुझे पाया, जीवन दिया, हमें लाया. यीशु आया, मुझे पाया, जीवन दिया, हमें लाया. இருந்த வண்ணமாகவே தேவன் நம்மோடு கூட நம்மளை கிரியை செய்வதற்கு திறந்த உள்ளத்தோடு கூட அவரிடத்தில் வரலாமா? ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீ. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீ. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். வேத புஸ்தகத்தை நீங்கள் பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாடு ஒரு தீர்க்க தரிசனத்தை சுற்றியே இயங்குவதை நீங்கள் பார்க்கலாம். அது சாத்தானுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்பதை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்திலிருந்து நான் அன்றைக்கு காட்டி கொடுத்து, மனிதன் பாவம் செய்து விழுந்து போனாலும் அவனுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு வார்த்தையாக ஆண்டவர் மனிதனையும் முன்னிறுத்தி சாத்தானை பார்த்து சொன்னது, உன்னுடைய தலையை
இந்த ஸ்திரீயின் வித்து அவர் நசுக்குவார் என்கிற காரியத்தை சொன்னபோது சாத்தான் அதை கூர்மையாய் கேட்டான். ஆகையினாலே அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அவளுடைய பிள்ளைகளை அழித்து தன்னுடைய தலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்து இயேசு கிறிஸ்து வரும் வரை, இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவனுடைய தலையை நசுக்கும் வரை அவன் செயல்பட்டதை தான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று நான் உங்களுக்கு உதவும்படியாக அந்த காரியங்களிலே சிலவற்றை காண்பித்து கொடுத்தேன். அதே வண்ணமாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை சுற்றிதான் அனைத்தும் இயங்குகிறது என்று சொல்லி, அது மார்க் 13:10 இருக்கலாம், அல்லது மத்தேயு 24:14 இருக்கலாம், அல்லது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 24வது அதிகாரத்தின் 47வது வசனமாக இருக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்யும். என்ன? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக நற்செய்தியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை தம்முடைய சீஷர்களோடு இயேசு பகிர்ந்து கொண்டதினால்தான் சீஷர்கள் 12 பேரிலே ஒருவன் ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தற்கொலை செய்து மரித்து போனான் என்றாலும், அவனுடைய இடத்தை நிரப்ப வந்த அந்த சீசனாக இருக்கட்டும், யோவானை தவிர மற்ற அனைவரும் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்றது மாத்திரமல்ல, தாங்கள் மூலமாக ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அதையே கட்டளையாக கொடுத்ததினால்தான் பாலஸ்தீனாவில் ஆரம்பித்து அல்லது எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை இன்றைக்கு உலகம் எங்கிலும் வியாபித்திருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக அவர்கள் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள் என்றும் நீங்களும் நானும் சரித்திரத்தை அறிந்தவர்கள் அறிந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனை காண்பித்து கொடுத்தால்தான் உங்களுக்கு விளங்கும். இன்றைய சமுதாயத்திற்கு அல்லது இன்றைய கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் விளங்கினால்தான் பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் அந்த மக்கள் செய்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களுடையவைகளை ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதை அறிந்திருந்தால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் செய்தி கடைசி மனிதன் வரை போய் சேர வேண்டும் என்பதில் நாம் துடிப்பாக ஜெபித்தோ, பொருட்களை கொடுத்தோ, ஆட்களை அனுப்பியோ, நாமே அதை சென்றோ நாம் அதில் ஈடுபடுவோம் என்பதை முதல் நாளிலே நான் கொஞ்சம் சொன்னேன். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டில் எல்லா சம்பவங்களையும் நீங்கள் இந்த அடிப்படையில் படிக்க ஆரம்பித்தால் வேதம் மிகவும் ருசியான ஒரு காரியமாக மாறிவிடும் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எல்லா சம்பவத்தையும் சொல்லுவதற்கு நேரம் இல்லாததுனால நான் சில சம்பவங்களை மாத்திரம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். முதல் நாளிலே நோவாவின் கண்களிலே கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது என்கிற காரியம் வரைக்கும் நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன். அந்த நாட்களில் எல்லாரும் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டு ஆண்டவருடைய மனதில் பெரிய துக்கத்தை வரவழைத்த போது, ஏன் நான் மனிதனை உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு பாவத்திலே ஜனங்கள் ஊறி போன போது, அங்கு ஒரே ஒரு மனிதனாகிய நோவா என்கிறவனை பார்க்கிறார். அவனோடு ஆண்டவரோடு நடப்பதற்கு அவன் பயிற்சி கொடுத்திருந்தபடினாலே, தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடினாலே அவன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான் என்று சொல்கிறது. நான் முடிக்கும் போது முதல் நாளிலே அந்த கிருபையை பெற்ற மனிதர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அதை ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ஆண்டவராய தேவன் எபிரேய நிருப ஆக்கியன் மூலமாக இவனை குறித்து எழுதும் போது என்ன எழுதியிருக்கிறார் என்று வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி
பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதுவரை மழையே பார்த்திராத நோவாவுக்கு மழை என்றால் என்ன என்றே தெரியாமல் வெறும் பனிதான் பெய்து கொண்டிருந்தது இந்த பூமியிலே. அப்படிப்பட்ட காலத்துல காணாமல் இருக்கிற ஒரு பெரிய அழிவை, இந்த பூமியின் மேலே நான் ஜல பிரளயத்தை உண்டாக்க போகிறேன், அந்த ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் அது பெய்து கொண்டே இருக்கும் என்று வானத்திலிருந்து மதகுகளை திறந்தது போலவும் கீழே இருக்கிற நீரூற்றுகள் திறந்து பூமியை மூடின காரியத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில, ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலையில இந்த பூமியை காப்பாற்றுவது, ஒரு குடும்பத்தை ஆயிலும் காப்பாற்றிவிட வேண்டும், இருக்கிற ஜீவ ஜந்துக்களை பறவைகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக மழையை பார்த்துராத அவனுக்கு ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பேழை என்றால் நீங்கள் நினைக்கிறபடி அதற்கு உந்து விசை கொடுப்பதற்கான காரியங்கள் செய்யப்படவில்லை. இன்றைய நீங்கள் கப்பல்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு பெரிய மோட்டர் இருக்கிறது, பின்னாலே ப்ரொப்பல்லர் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஃபேன் போல இருக்கும். அந்த இன்ஜின், உள்ளே இருக்கிற இன்ஜின் அது ஓட ஆரம்பித்தால் பின்னாலே இருக்கிற அந்த ப்ரொப்பல்லர் சுத்த அது தண்ணீரின் விசையை தள்ளுவதனாலே முன்னாலே போகிறது என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நோவா பேழையை உண்டாக்கின போது அது ஒரு மரப்பெட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். மிதக்கும், ஆனால் அதுல உந்து திசை ஒன்றும் இல்லை. அல்லது நீங்கள் இப்படிப்பட்ட படகுகளை பார்த்திருக்கலாம். பாய்மரத்தை உண்டாக்கியிருப்பார்கள், அதை விரித்து காற்றின் உதவியினாலே அந்த கப்பலை செலுத்துவதற்கு ஏராளமான அங்கே பாய்மரங்கள் அங்கே மேலே அதில் தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவனுடைய பேழையில ஒரு காட்சியும் அப்படி கிடையாது. ஏனென்றால் அதை உந்து தள்ளுவதும் தேவன்தான். இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரேடார் என்று சொல்வார்கள். அந்த ரேடார், அதாவது சுக்கான் என்று சொல்வார்கள் தமிழில். அந்த சுக்கான் எப்படி திருப்பப்படுகிறதோ அந்த பிரகாரமாகத்தான் இந்த இன்றைய படகுகள் மூவ் பண்ணுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது பெரிய பெரிய கப்பல்களிலே கேப்டனுக்கு முன்னதாக ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் அந்த கப்பலை திருத்துவதற்கு சுக்கானை திருப்புகிறதை நீங்கள் படங்களிலே டிவியிலே பார்த்திருக்க முடியும். ஆனால் நோவா உண்டாக்கின பேழைக்கு அதுவும் கிடையாது. ஒரு சுக்கானும் கிடையாது, ஒரு எந்திரமும் கிடையாது, ஒரு பாய்மரமும் கிடையாது. அதாவது எங்கே போகும் என்று நோவாவுக்கு தெரியாமல் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் முழுவதுமாக ஆட்கொண்டவரும், நான் சொல்லுகிற இடத்தில் தான் இது இருக்கும், நான் சொல்லுகிற இடத்தில் தான் தங்கும் என்று டோட்டல் கண்ட்ரோல் ஆண்டவருடைய கையில கொடுத்த ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டது உண்மைதான் என்றாலும் அநேக நேரங்களிலே அந்த சுக்கானை நாம் தான் பிடித்திருப்போம். அதே நேரத்தில் இந்த திசையில் போக வேண்டும் என்று சொல்லி நாமே தீர்மானித்து அதற்கு பல பிரயாசங்களை நாம் செய்ய ஆரம்பித்திருப்போம். அதைத்தான் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் போக சொல்லுகிற பாதையில போக முடியாதபடி தடுமாறுகிறார்கள். அவர்களை திருப்ப முடியாதபடி அவருடைய சுக்கானை இவர்கள் கையில பிடித்து கொண்டிருக்கிறபடினால நீர் நடத்தும் என்று அவர்கள் சொன்னாலும் தாங்களும் சேர்ந்து நடத்துகிறோம் என்று சொல்லி அதுல ஈடுபாடு கொள்கிறதுனால்தான் அநேகருடைய வாழ்க்கையில தாறுமாறு. இங்கே நோவா அவனுடைய முழுவதுமான ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். கப்பலையே பார்த்திராதவன், எல்லா மிருகங்களையும் நான் உள்ளடக்கி அவைகளுக்கு ஆகாரத்தை எங்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மிருகமும் வித்தியாசமான காரியங்களை சாப்பிடும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர வைத்த அனைத்து மிருக ஜீவன்களும்
ஒரே ஆகாரத்தை சாப்பிடும்படியாக அவைகள் வழிநடத்தப்பட்டது என்பதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அந்த இயேசுவினுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும்போது அங்கே புலியும் சிங்கமும் கன்றுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாயிருக்கிற காட்சியை 11வது அதிகாரத்தில் ஏசாயா நமக்கு விளங்க பண்ணுகிறான். தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை என்று வரப்போகிற தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறது. நோவாவினுடைய பேழையிலே நடந்தது. உள்ளே அத்தனை பெரிய மிருகங்கள் உண்டு, சிறிய மிருகங்கள் உண்டு, பெரிய யானை உண்டு, ஒரு சுண்டலியும் உண்டு. அவைகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ள முடியாது அல்லது ஒன்றை ஒன்று அவைகள் நசுக்கிவிட முடியாது என்பதில் ஆண்டவர் கவனமாக என்னுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்பதை காண்பிப்பதற்கு ஏதுவாக பல 1000 வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் அவனை பேழை சென்ற போது அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனோடு கூட மற்றவர்கள் யாரும் உதவி செய்திருக்கலாம், ஆனால் உள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தபோது 120 வருஷமாக நீதியை பிரசங்கித்து தலைப்படையாமல் களைப்படையாமல் சோர்வடையாமல் பிரசங்கித்துக் கொண்டே இருந்த ஒரு நல்ல நோவா நமக்கு ஒரு சவால். அந்த நோவாவின் கீழ்ப்படிதல் தான் அன்றைக்கு பூமியில பார்க்கிற மிருகங்களையும் நாம் பறவைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை மனித குலத்திலே மற்ற குடும்பத்தார் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படியாமல் அல்லது அவனுடைய காரியத்தை கேலி பண்ணினவர்களாக இருந்தாலும் அவனுடைய காரியத்தை அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய பலத்தில் அல்ல, அவருடைய கிருபையினால் நான் அதை செய்வேன் என்று. என்னுடைய சொந்த பலத்தில் நான் செய்திருப்பேன் என்றால் முடியாதல்லவா? அவன் மரங்களை வெட்ட வேண்டும். இந்த நாளிலே இருக்கிறது போல பெரிய பெரிய எந்திரங்கள் கிடையாது. அதை கொண்டு வர வேண்டும், அதை ஒன்று சேர்க்க வேண்டும், அதற்கு பரிமாணம் செய்ய வேண்டும், அதில் கீழ் பூச வேண்டும். அத்தனை காரியத்தையும் நோவாவும் அவனுடைய பிள்ளைகள் 3 பேரும் அந்த பிள்ளைகளுக்கு வந்த மருமக்களும் சேர்ந்து செய்தார்கள் என்பது எனக்கு இன்னமும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும். ஏனென்றால் மருமக்கள் வந்ததெல்லாம் அவிசுவாசிகளுடைய குடும்பத்திலிருந்து, ஒருவரும் விசுவாச குடும்பத்திலிருந்து வரவில்லை. யாரும் நோவா அவனுடைய காரியத்தை அவர்கள் நம்பவும் இல்லை. ஆகையினால அந்த பெண்கள் வந்த குடும்பம் தேவனை அறிய விரும்பாத, தேவ திட்டத்துக்கு இணைத்துக் கொள்ளாத, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுத்தாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாலும் நோவாவுடைய குடும்பத்தில் வந்தபோது அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு சம்பூர்ணமாய் தங்களை ஒப்பு கொடுத்த மருமக்கள்மார்களாக வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை குறித்து நான் விவரமாக கண்களில் நான் பார்த்தேன் என்றால் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கு 3 குடும்பத்திலிருந்து 3 பேர் வந்தால் நம்ம குடும்பத்தில் என்ன கலாட்டா நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது அல்ல. ஆனால் சண்டை போடாதபடிக்கு நாட்கள் தெரியாது எப்படி எண்ணுவது என்று கடிகாரம் இல்லாத நாட்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கீழ்ப்படுகிறோம் என்ற ஒரு 8 பேரை ஆண்டவர் தன்னுடைய தயவினாலே காப்பாற்றுகிற ஒரு பெரிய காரியத்தை இந்த நோவா செய்ததினாலே ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த திட்டத்திற்கு ஒத்து போகத்தக்கதான ஒரு குடும்பமாகவே அவன் மாறிவிட்டதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இரண்டாவது வருகைக்கு முன்னதாக இந்த சத்தியம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பல பகுதிகளிலே இதுவரை அறிந்திராத மக்கள் மத்தியிலே, இதுவரை கேள்விப்பட்டிராத மக்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்கிற நிச்சயத்தை உடைய யாவரும் குடும்பமாகவே அதில் ஈடுபடுவார்கள். அதனால தான் நாம் பாடுகிறோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே,
கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற வந்திருக்கிற எல்லா குடும்பத்தாருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நினைவு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் நமக்கும் இந்த காரியத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை பேதுரு அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு எழுதின 2வது நிருபத்தின் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். பேதுருவின் மூலமாக நம்முடைய காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காட்சியை எல்லா நாடுகளையும் சுட்டரிக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும், அன்றைக்கு நோவாவின் காலத்தில் நடந்தது போல நம்முடைய நாட்களில் நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் பார்க்கிறதுக்கு முன்னதாக இங்கே 5வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் இதை நாம் நம்புவோம், நாம் விசுவாசிக்கிறோம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அநேகர் அதை மறுதலிக்கவும் செய்கிறார்கள், மனதாமல் அறியாமலும் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி. இப்பொழுது வாழ்கிற உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற செய்தி ஒருவேளை 2000 வருடங்களுக்கு முன்னதாக பேதுருவால் எழுதப்பட்டாலும் அது இன்றைக்கும் பொருந்தும் என்பதை நான் கொஞ்சம் குறிப்பாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த பூமியை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஏராளமான முன்னேற்றங்களை இந்த பூமி கண்டு வருகிறது. நமக்கு தெரியும். நல்ல சாலைகள், பெரிய பாலங்கள், பெரிய பெரிய உயர்ந்த பெரிய கட்டடங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே இருந்து நாம் சந்திரன் வரைக்கும் போகிறதற்கு நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில் நடக்க போகிற காரியங்களை நமக்கு முன்னதாகவே காலநிலையை சொல்வதற்கு, ஒரு இடத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்ப்பதற்குரிய கேமராக்கள் பொருத்திய சேட்டலைட் இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா நாடுகளும் அதில் முன்னணியாக நின்று எப்படியாயில் நாங்கள் விஞ்ஞானத்தில் இப்படி முன்னேற வேண்டும் என்பதில் நம்முடைய அரசாங்கமும் அதற்கு ஏராளமான பணம் செலவழித்து அப்படிப்பட்ட சேட்டலைட்டை இந்த உலகத்தை சுற்றி வந்து அந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரமல்ல என் சூரியனையே சுற்றி வந்து சூரியனில் நடக்கிற மாற்றங்களை நமக்கு தெரிவிப்பதற்கு படங்கள் மூலமாக, அங்கே இருக்கிற டெம்பரேச்சரை அளக்கிறது மூலமாக நமக்கு சொல்வதற்காக நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறதுனால இந்த வசனம் நமக்கு ஒரு வேளை இதெல்லாம் நடக்காது. நான் பார்க்கிற இந்த பூமி இப்படித்தான் இருக்கும். அன்றைக்கு நோவா சொல்லிக் கொண்டுதான் இருந்தான், மழை வரும் வெள்ளம் வரும் ஜலப்பிரளயம் வரும் என்று. ஆனால் இன்றைக்கு அதே மாதிரி அக்கினிக்கு இரையாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் வேத வசனத்தின் அறிவின்படி அறிந்து கொண்டோமானால் அந்த 2வது நான் சொன்ன காரியம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தில் நாமும் குடும்பமாக ஈடுபடுவதற்கு ஒப்பு கொடுப்போம். அதை குறித்து தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனத்தை அதே அதிகாரத்தில் தேவனுடைய நாள்
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ஏனென்றால் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அதனால என்ன செய்யணுமா? 14வது வசனத்தை வாசித்திருக்கலாம். ஆகையால் வெந்துருகி சாம்பலாக போகிறது என்கிற அறிவு வேதத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறபடினா, ஆகையால் பிரியமானவைகளே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு ஆண்டவர் முன்னதாமே எழுதி கொடுத்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் இருந்த மக்களுக்கு சொன்னார், ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், நோவாவின் குடும்பத்தை தவிர. இன்றைக்கு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால், முதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாத்தானுடைய தலையை ஆண்டவராகிய இயேசு நசுக்கும் முன்னதாக அநேகரை ஆண்டவர் வரிசையாக தன்னுடைய திட்டத்தில் இணைத்துக் கொண்டு வந்தது போல, உங்களையும் என்னையும் தன்னுடைய 2வது திட்டத்திலையும் இணைக்க விரும்புகிறார் என்கிற நினைவினால் தான் மிஷனரி தரிசனம் பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் அழுத்தமாக சொல்லுகிறோம். இங்கே ஏராளமான ஆராதனைகள் நடக்கிறது, நல்லது. ஏராளமான கூட்டங்களுக்கு மேல் கூட்டங்கள் நடக்கிறது, நல்லது. ஆனால் சபை ஒரு பொறுப்பை மறந்து விடவே கூடாது. அதனுடைய பிரதான ஒரு காரியம், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து செய்து முடித்த அந்த பெரிய காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது அடிக்கடி சர்வதேச நிலையில பேசப்படுகிற சூழ்நிலைகளை குறித்தும் காலநிலை குறித்தும் அதிக தலைவர்கள் கவலையோடு இருக்கிறதையும், இந்த பொல்யூஷனினால இந்த பூமி உஷ்ணமாய் கொண்டு வருகிறதையும் அடிக்கடி நீங்கள் பத்திரிகையிலையும் டிவியிலையும் பார்த்திருக்கலாம். கனடாவுக்கு சொந்தமான ஒரு தீவு ஒன்று கனடா தேசத்தின் பக்கத்தில் இருக்கிறது. அந்த தீவின் பெயர் நியூ ஃபவுண்ட் லேண்ட். அதை அவர்கள் ஷார்ட்டா சொல்வார்கள், நியூஃபவுண்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் நியூ ஃபவுண்ட் லேண்ட் என்கிற அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக நான் கடந்து போன போது என்னை அழைத்து கொண்டு போயிருந்த பாஸ்டர் என்னை, வா உனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் சொல்லி ஐஸ்பெர்க் நீ அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அறிந்திருக்கலாம், பனிக்கட்டிகள் வட துருவத்திலிருந்து உருகி அந்த சமுத்திரன் வழியாக அந்த கனடாவினுடைய கரைப்பகுதிக்கு வருகிறதை அவர் பார்க்கும்படியாக என்னை அழைத்து கொண்டு போனார். எனக்கு அதில் பெரிய ஒரு காரியமாய் தெரியவில்லை. போகும் முன்னதாக போன பின்னர் தான் எனக்கு தெரிந்தது, அங்கே ஒரு பெரிய ஐஸ் கட்டி மேலே 10 அடி மாத்திரம்தான் தெரிந்தது. மேலே 10 அடி மாத்திரம்தான் தெரிகிறது. அந்த இடத்துல போய் அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்றால் $150 ஆகும் என்று சொன்னார் என்னுடைய நண்பர். அதற்கு டிக்கெட். நான் சொன்னேன், வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கை விட்டாலே எனக்கு ஐஸை தொட முடியும், இந்த ஐஸை தொடுறதுக்கு $150 கொடுக்கணுமா என்று சொல்லி கிட்டத்தட்ட 10,000 ரூபா கொடுக்கணுமா, கனடியன் டாலரில் 10,000 ரூபா கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு ஆச்சரியப்படல. அப்புறம் சொன்னார், ஜபக்மா நீ பக்கத்தில் போனால் தான் அதனுடைய பெரிய காரியம் ரகசியம் விளங்கும் என்று சொன்னார். என்ன தெரியுமா? அதனுடைய ஆழம் 450 அடி அளவுக்கு கட்டி. மேலே தெரிகிறதெல்லாம் 10 அடி தான். கீழே 450 அடி ஆழத்திற்கு அந்த ஐஸ் கட்டி மிதந்து வருகிறது என்று சொன்னார். எனக்கு நம்ப கூட முடியவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அத்தனை பெரிய ஐஸ் பிளம்பு அங்கே இருந்து உருகி வருவதற்கு காரணம், பூமியில வாகனங்களை ஓட்டி அல்லது ஃபேக்டரிகளை உண்டாக்கி அல்லது மரங்களை அழித்து நாம் இந்த பூமியை குளிர் நிலையில இல்லாமல் வெப்பநிலைக்கு மாற்றிவிட்டோம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே, அந்த காரியத்தினால் உண்டாகிறது என்று அவர் எனக்கு விவரித்து காண்பித்த போது எனக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஒருவேளை இந்த பேதுரு சொல்கிற வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நிறைவேறுகிற நாள் தூரத்தில் இல்லையோ என்கிற காரியத்தை அறிந்தவனாகத்தான் நான் உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே,
சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே. வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள். எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாட்களிலே பிரசங்க பீடங்களிலே இரண்டாவது வருகையை குறித்ததான காரியங்கள் கொஞ்சமாக சொல்லப்பட்டு, இந்த பூமியிலே நான் எப்படி நிம்மதியாக இருப்பது, எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, எப்படி நம்ம ஆசீர்வாதமாக நாம் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்திருப்பது என்பதை குறித்து அதிகம் பேசப்படுகிறதுனால, அல்லது முதலாம் வருகையாகிய கிறிஸ்துமஸுக்கு நாம் போடுகிற ட்ரெஸ், நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள் அவைகள்லாம் பெரிதாகி இந்த இரண்டாம் வருகை குறித்த காரியங்கள் அங்கே குறைந்து போன காரியங்கள் நீங்கள் அறிவீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கேளுங்கள். முதலாம் வருகைக்கு கிறிஸ்துமஸ் வருகிறது என்றால் ஒரு மாதத்துக்கு முன்னதாக முழு குடும்பமும் அதில் ஈடுபாடு கொண்டு எப்படி அலங்கரிப்பது, எப்படி யோடிப்பது, எப்படி குடில், கன்னியாகுமரி பக்கத்தில் போனால் குடில் கட்டுவது, 1.5 கோடிக்கு கட்டுறதா 2 கோடிக்கு கட்டுறதான்னு அத்தனை பணத்தை செலவழிக்கிறதுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு பிறல் திரள கூட்டம் இருக்கும்போது, இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வர வேண்டும் என்கிற ஆவல் கொண்டவர்கள், இந்த சத்திய சுவிசேஷம் பூமியின் கடைசி பரியந்தம் சொல்லப்பட வேண்டும் என்பதில் அத்தனை அரசனை கொள்ளவில்லை. ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை நான் ஒரு நிமிடம் காட்டி கொடுத்து விடுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் பவுல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபைக்கு அவர் ஒரு உபத்திரவம் அந்த சபைக்கு வந்தபோது அந்த சபையை எச்சரிக்கும் வண்ணமாகவும் அவர்களை திடப்படுத்தும் வண்ணமாகவும் அவர்களை ஆண்டவருக்குள் தேறினவர்களாக நிறுத்தும் வண்ணமாக இந்த முதலாம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறான். 3 நாட்கள் தான் பிரசங்கித்தான். அங்கே சபை உருவாகிவிட்டது. ஆனால் வந்த உபத்திரவத்தினால் பவுல் அங்கே இருக்க முடியாமல் போய்விட்டது. அவர்களை நினைவு கூர்ந்து எப்படி அசைக்கப்படாமல் இருப்பார்களா என்பதை அறியும்படியாக இந்த நிருபத்தை எழுதும்போது அவன் எழுதின ஒரு காரியத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். 2வது வருகை குறித்து 1வது அதிகாரத்தில் சொல்றான் பாருங்கள். 2வது அதிகாரம் எல்லா அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 3வது அதிகாரத்திலே அப்படித்தான் முடிக்கிறார். 4வது அதிகாரம் 16வது வசனம். 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார். 5வது அதிகாரத்தில் அவர் மறுபடியும் சொல்கிறார் பாருங்க. 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆதி திருச்சபை கிட்டத்தட்ட கலாத்தியர் நிருபம் 1வது எழுதினார் என்று பவுலை குறித்து சொல்வார்கள். அவர் எழுதின 2வது நிருபம்
இந்த தெசலோனிக்கே சபையை திடப்படுத்தும்படியாக எழுதின இந்த வார்த்தைகள் தான். எல்லா அதிகாரத்திலையும் அவர் 5 அதிகாரங்கள் இருக்கிற 5 அதிகாரத்திலையும் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், துறையற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உலகத்தால் கரைபடாதபடி உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு போதித்தார்கள். அங்கே எங்கேயும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்கிற வார்த்தையே வராது. ஆனால் 2ஆம் வருகை குறித்து அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இவைகளை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நோவா காலத்தில் நடந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறபடியினால அந்த காணாததை விசுவாசித்தவன் போல நாமும் கூட வரப்போகிற அழிவை காண்கத்தக்கதாக காரியங்களை நம்ம புரிந்து கொண்டு எச்சரிப்பு பெற்று நம்முடைய குடும்பத்தாரையும் நமக்கு தெரிந்தவர்களையும் நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களையும் எப்படியாயிலும் இந்த நற்செய்திக்கு நேராக திருப்பிவிட வேண்டிய மகா பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டு விட்டது. அவனுடைய கதையிலிருந்து நான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுகிறேன். வேகமாக நடைபெற்ற காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அவனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே சேம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றப்படுகிறான். ஏனென்றால் தகப்பனுடைய நிர்வாணத்தை குறித்து கேள்விப்பட்ட போது தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்குத்தான் அவன் முயற்சி செய்தான வழிய அதை மூத்தவன் செய்தது போல, காம் செய்தது போல அதை வேடிக்கை பொருளாக மாற்றாதபடிக்கு அவன் செய்ததினால் நோவா சேமை ஆசீர்வதிக்கிறான். இப்பொழுது சாத்தானுடைய கண்கள் சேமுடைய வம்சத்தாரை குறித்தே இருக்கிறபடியினால் மற்றவர்களை குறித்து அவன் அதிக கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தன்னுடைய தலையை நசுக்கிற ஸ்திரீயின் வித்து இந்த இடத்துல வந்துவிடக் கூடாது, வந்தால் தன்னுடைய தலை நசுக்கப்பட்டு போய்விடும் என்று அறிந்திருந்தபடினால அது வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதனால யார் மேல தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய கண்களும் பதிக்கப்படுகிறதோ அந்த காரியத்திலே தான் அவன் கவனமாயிருப்பதை நீங்கள் வேதம் முழுவதும் வாசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நான் இத்தனை பக்தியாக இருக்கிறேனே, இத்தனை உபவாசித்து ஜெபிக்கிறேனே, இத்தனையாய் ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்கிறேனே, ஆண்டவருக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகிறேனே, ஆனால் எனக்கு எதுக்கு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வருகிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு நீங்கள் அறிந்து கொண்டால் அவனுடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். சின்ன கதை தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வண்ணான் இருந்தான். அவன் ஒரு கழுதையை வைத்திருந்தான், பொதிகளை எடுத்து போவதற்கும் கொண்டு வருவதற்கும். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் செல்லமாக வைத்திருந்தான். இந்த ஆட்டுக்குட்டி அவனோடு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அவன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னால் போகும். அது மண்ணான் துறையிலே போய் துவைத்து அவைகளெல்லாம் மறுபடியும் கழுதையின் மேலே ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மடியிலே போட்டு கொஞ்சுவான். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பெருமை. டேய், நான் ஒரு வேலை செய்யாத கூட எனக்கு எவ்வளவு செல்லம் கிடைக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப துள்ளி குதிச்சு ஒரு நாள் கழுதைகிட்டே வந்து இப்படி சொல்லிச்சான். பாத்தியா பாத்தியா, நீ இவ்வளோ வேலை செஞ்சாலும் உன்னைய கட்டி போட்டு உனக்கு எப்போது ஆகாரம் கொடுக்குறாரு, ஆனால் என்னைய பாரு மடியில் போட்டு ஊற்றுறாரு, புல்லு பிரிச்சுட்டு வந்து என் வாயிலே ஊட்டி கொடுக்குறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது சில மாதங்கள் கழித்து அந்த வண்ணான் மேலே ஒரு பெரிய வெறுப்போடு கழுதை இருக்கும்போது அப்பொழுது அந்த வண்ணான் ஒரு பெரிய கத்தி எடுத்து நன்றா தீட்டி கொண்டிருந்த போது, விருந்தாட்கள் வருகிறார்கள் என்று அவன் தீட்டி கொண்டிருந்த போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம். நேராக கழுதைட்டு போச்சான், பாரு இன்னைக்கு நீ தொலைஞ்சடா அப்படின்ட்டு. ஆனால் தொலைய போகிறது யாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரியும். அப்படி போல நம் ஆண்டவரை பின்பற்றாதவர்கள் அதிகமாக வாழ்கிறது போல தோற்றமளிக்கலாம். நம்மை காட்டிலும் உயர்ந்த நிலையில வைக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிக மார்க்குகளை பெற்றவர்களை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை செய்கிறார். என்னை வரப்போகிற பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு எனக்கு முன்னதாகவே என்னை பயிற்சிப்படுத்தி என்னை கரை திரை இல்லாதவனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பாடுகளின் வழியாக அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நான் பங்கு பெறுவதற்கு அவர் என்னை சிட்சிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் என்ன வந்தாலும் ஆண்டவரை நம்புவதற்கு உங்களுக்கு கஷ்டமாயிராது. இப்ப சேமுடைய வம்சத்துல அவர்கள் பரவி திரிந்த போது யார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஜனப்பெருக்கம் வந்த போது சாத்தானுக்கு யார் மேலே கண் வைக்க வேண்டும் தெரியவில்லை. அவன் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நான் முதல் நாளில சொன்னது போல ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படாவிட்டால்
அல்லது ஆண்டவருடைய கண்களுடைய பார்வை ஒரு மனிதன் மேலே விழாவிட்டால் சாத்தானுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து ஒரு அறிவும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் விக்கிரகங்களை செய்து அதை வழிபட்டு மற்றவர்களுக்கு விற்று கொண்டிருந்த ஒரு மனிதனை, ஆபிரகாம் என்று பெயர், அவனை பார்த்து அவனுடைய தேசத்திலிருந்து அவனை வரவழைத்து அவனை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறதை அவன் கீழ்ப்படுகிறானா என்பதை பார்ப்பதற்காக அவனை ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவனை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். மறுபடியும் வேகமாக போக விரும்புகிறேன், தனித்தனியாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி தான் தனக்கு ஆபத்துண்டாக்குறவன் என்பதனால் தான் இஸ்மவேல் ஈசாக்கை அவன் வெறுப்பேற்றி கொண்டிருக்கிறான், ஏளனம் செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு அது ரொம்ப கொண்டாட்டம். சகோதரர்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா சாத்தானுக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் சகோதரர்களாக அடித்துக் கொள்வீர்கள் என்றால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சபையிலையும் சகோதரர்களோடு கூட நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவீர்கள் மகிழ்கிறது சாத்தான் என்பதை அநேக தேவ பிள்ளைகளும் கூட அறிந்து கொள்வது இல்லை. ஆகையினாலே அவனுக்கு இப்பொழுது விளங்கிவிட்டது ஈசாக்கை பின்தொடர வேண்டும் என்று. மறுபடியும் கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில். அந்த ஈசாக்குக்கு 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தபோது அவனுடைய மனைவிக்காக ஈசாக்கு தான் வேண்டி செய்தான். அதை குறித்து ரெபேக்காளுக்கு அவ்வளவு கவலை இருந்ததாக கூட தெரியவில்லை. ஆனால் ஈசாக்கு வேண்டிக் கொண்ட போது ஆண்டவருடைய வேண்டுதலை கேட்டு அவளுடைய கற்பத்தில் 2 பிள்ளைகள் ஒன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்தல. இப்பொழுது அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள். ஏனென்றால் இன்னைக்கு ஸ்கேனிங் மிஷின் கிடையாது, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன ஆண்டவரே, போராட்டமாக இருக்குது வயிற்றுக்குள்ளே, இவ்வளோ நாளைக்கு பிறகு எனக்கு குழந்தை பிறக்க போகுது, உள்ளுக்குள்ளேயே மோதி கொண்டிருக்காங்க. ஆண்டவர் தாமே சொல்கிறார், 2 ஜாதிகளை உருவாக்கப் போகிறேன், ஒருவருக்கொருவர் அவர்களை எப்படியாக போட்டியிடுவார்கள் என்று ஆண்டவர் இந்த பூமிக்குள் அவர்கள் வருவதற்குள்ளதாக ஏசா யாக்கோபை குறித்து சொல்கிறான். இவைகளெல்லாம் நான் வேகமாக சொல்லிவிட்டு முக்கியமான காரியத்துக்கு வருகிறதுனால அவைகளெல்லாம் நான் இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். சத்துருவனுடைய தலையை நசுக்குவதற்கு இவர்கள் வம்சத்தில்தான் வர வேண்டும் என்று அறிந்ததினால அவருடைய சரித்திரம் தான் நம்முடைய கைகளில் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு வாழ்க்கையில் நடக்கப்பெற்ற அத்தனை போராட்டங்கள், 20 வருடங்களாக அவன் போராடின போராட்டத்தை எல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீர்கள். அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குவேன் என்றால் 3 நாட்கள் 12 மணி நேரம் 12 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசாதபடிக்கு வேதத்தை அறிந்தவர்களோடு கூட பேசிக்கிறபடினால அவனுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இப்பொழுது யாரை புரிய வைப்பது என்று சத்துரு பார்ப்பதற்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். காத்து கொண்டிருக்கிற இந்த யாக்கோவுக்கு, அந்த சாத்தானுக்கு, யாக்கோவு தன்னுடைய கடைசி மணி நேரங்களில், தன்னுடைய ஆயுசு, தன்னுடைய நாட்கள் முடிகிற வேளையில் அவர்களை கூட்டி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே அவன் முதலில் சொல்கிற காரியத்தை அங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். 1வது வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். பாருங்கள், இப்போ அந்த பிள்ளைகள் தங்களுடைய காதுகளை தீட்டிக் கொண்டார்களோ இல்லையோ, சாத்தான் தெளிவாக கேட்கிறான். ஒவ்வொரு பிள்ளையை குறித்தும் வரும் நாட்களில், அதுவும் கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை இந்த மனுஷன் மூலமாக தேவன் சொல்லுகிறார் என்பதை சாத்தான் அறிந்தவனாகத்தான் சாத்தான் தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்டபோது 12 பிள்ளைகளிலே தனக்கு அபாயத்தை உண்டாக்கப் போகிறது யூதா என்பதை கண்டுகொள்கிறான். முழு அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் அதை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யூதாவை குறித்து அவன் சொன்ன காரியத்தை வாசிக்கலாம் 8வது வசனத்திலிருந்து. யூதாவே சகோதரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்கள் பிடரியின் மேல் இருக்கும். ஓஹோ, this fellow is going to be a danger for me.
இந்த மனுஷன் தான் எனக்கு, இவனுடைய வம்சாவளி தான் எனக்கு ஆபத்தை உண்டாக்கி என் தலையை நசுக்குவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட வம்சமாய் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் உன் கால்கள் உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்கிற வார்த்தைகளை நீங்கள் அங்கே பார்க்கிறபடியினால் நியாயப்பிரமாணிகனும் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை என்று ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வாள் என்பதனால யூதா கோத்திரத்தின் மேலே அவன் கவனம் வைத்து யூதாவின் வாழ்க்கையை எப்படி கெடுக்க முயன்றான் என்பதை நீங்கள் மீதமான அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுக்கு தூரமாக்க வேண்டும். உன்னை உலகத்தால் கரைபடை வைத்து உலகத்திலேயே இழுத்துக் கொள்ளப்படுவதற்கு உன்னை தள்ளிவிட வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்களை, பாவத்தை உன் வாழ்க்கையிலே தந்திரமாக நுழைத்து உன்னை அதில் விழ வைத்து நீ அதிலே மாண்டு போய்விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய உபாய தந்திரமாயிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் என்று பேதுரு குறிப்பிட்டது இதைத்தான். ஏனென்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் மேல இந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகத்தின் கடைசி வரை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கட்டளையாகவே சொல்லி போட்டுவிட்டார். இந்த கட்டளைக்கு எல்லா தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லவர்களும் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஆண்டவரை கல்வாரியில் பார்த்தது உண்மைதானா? நான் ஒரு பாடல் எழுதினேன். தமிழகத்தில் அநேகர் இந்த பாடலை மிக விருப்பத்தோடு பாடுவார்கள். அந்த பாடலுடைய 2 கவியை மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கண்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவம். நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்றும் கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். பல வருடங்களுக்கு முன்னதாக நான் பாடல் எழுதும் போது
அந்த வார்த்தைகள் என்னை துளைச்சி என்னை அதற்கு ஒப்பு கொடுக்க வைத்த பின்னர் தான் அந்த வரிகள் எழுதினேன். என்னை காணுவோர் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. இது எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெபமாக மாறிவிட வேண்டும். என்னை காணுவோர் கிறிஸ்துவை என்னிலே கண்டால் தான் ஆண்டவரே அந்த கல்வாரி சிநேகிதத்திலே அவர்கள் ஓடி வந்து விடுவார்கள். இன்றைய மகாத்மா காந்தி சொல்லும்போது சொன்னார், அவரிடத்தில் ஒரு தடவை கேள்வி கேட்டபோது, இந்திய தேசம் கிறிஸ்துவை அறியுமா என்று கேட்டபோது அவர் சொன்னால், கிறிஸ்துவை அறிவது எளிதான காரியம் எப்படி என்றால், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல வாழ்ந்து விட்டால் அது எளிதான காரியமே என்று சொன்னார். இன்றைக்கு சபையினுடைய பெரிய தேவை என்ன? கிறிஸ்துவை போல அன்பு, கிறிஸ்துவை போல மனதுருக்கம், கிறிஸ்துவை போல மனது இறங்குகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காக ஏக்கத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற இந்த காரியங்கள் நம்மில காணப்பட ஆரம்பிக்குமானால் இந்த தேசம் கிறிஸ்துவை பின்பற்றுவதை எந்த சக்தியாலும் திருப்ப முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்றேன். நாங்கள் ஒரு நர்சிங் ஸ்கூல் நடத்துகிறோம். என்னுடைய பிரசங்களை கேட்டிருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த சாட்சி தெரிந்திருக்கும். அந்த பிரசங்க அந்த நர்சிங் ஸ்கூலில் ரூபா என்று ஒரு பெண், குஜராத்தி பெண், ஆனால் பீகாரில் வாழ்ந்து வந்தாள். அவள் இந்த பள்ளியிலே அவள் படித்து கிராஜுவேஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த மாணவிகளுக்கு அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குற காரியத்தில் நாங்கள் ஹெல்த் மினிஸ்டரை, பீகாருடைய சுகாதார அமைச்சரை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அவர் சுகாதார அமைச்சர் பயங்கரமான கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒரு விரோதி என்று எனக்கு தெரியும். அவர் வயதானவர் தான், அவர் கட்டையாக இருப்பார், ஆனால் பயங்கரமான வெறிவுள்ளவர். ஆனால் அவரை கூட்டியிருந்தோம். கூட்டி வந்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு பிந்தி இருக்கிற பின்தங்கிய இந்த பீகாருக்கு கல்வியை கொடுக்கிறோம், கர்த்தரை கொடுக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கூட்டி கொண்டு வந்தோம். அநேக விதத்தில் கல்வி கொடுப்பதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். இங்கே இருந்தும் அநேகர் டீச்சர்ஸாக வந்து எங்களோடு கூட பணிபுரிகிறார்கள். இப்பொழுதும் நீங்கள் வர வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஸ்டேஜில். இந்த பெண்ணுக்கு அந்த பிரின்சிபல் சாட்சி சொல்லும்படியாக, அதாவது எப்படி பாடங்களை கற்றுக்கொண்டார்கள், எப்படி நடத்தினார்கள் என்பதை கற்றுக் கொடுத்து அவள் முதல் மாணவியாக தேறி இருந்தபடினால அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ரூபா வந்து நின்று முதல் லைனில் சொன்னான், நான் இந்துவாக உள்ளே வந்தேன், கிறிஸ்தவளாக வெளியே போகிறேன். எனக்கு பயங்கரமாக தொழில குண்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த மனுஷன் கண்கள்லாம் ரெட் ஆயிட்டு அவர் என்னை திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த மாதிரி முதல் வழியிலேயே இப்படி சொல்லிட்டாளே அப்படி என்று சொல்லி அவள் ஆண்டவர்களே வந்து ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான். ஆனால் அதை சொல்லிவிட்டாளே, இவர் முன்னால் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அச்சம் இருந்தது. ஆனால் அடுத்த லைன் சொன்னாள், இவர்கள் எனக்கு கிறிஸ்துவை போதிக்கவில்லை, கிறிஸ்துவை காண்பித்தார்கள். எத்தனை பெரிதான ஒரு சாட்சி! நான் அதை மறக்கவே முடியாது அல்லவா? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களோடு வேலை செய்கிற ஜனங்கள், உங்களோடு கூட படிக்கிற ஜனங்கள், உங்களோடு கூட பல நிலைகளிலே அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், எப்படியாயிலும் கிறிஸ்துவை நீங்கள் காண்பிப்பவர்களாக மாறிவிட்டால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு வெகு நேரம் ஆகாது அல்லவா? அதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நான் சொல்லுகிற காரியம் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவருடைய ஆவியானுடைய அசைவாடுதலோடு கூட கிறிஸ்துவே ஆண்டவர் என்கிற வார்த்தை நீங்களும் நானும் கேட்க முடியும். நம்புவர்கள் மாத்திரம் கையை வைத்து ஆண்டவர் இது நடப்பதாக, அதற்கு நடப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றி தருவீராக என்று சொல்கிற அந்த ஜெபத்தோடு கூட கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா! இது எல்லா சபைகளிலும் நடக்க வேண்டும். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த பிரிவினையா இருந்தாலும் சரி, இது எல்லா சபைகளுக்குள்ளும் நடந்துதான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த யூதா கோத்திரத்தால் மாத்திரம்தான் தனக்கு கேடு என்பதை அறிந்ததினால்தான் யூதா கோத்திரத்துக்கு தலைநகரான எருசலேமை எல்லா போரும் வந்து தாக்குகிறதை உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் அந்த நாட்களிலேயும் தாக்கினதை நீங்கள் சரித்திரத்திலையும் வேதத்திலையும் வாசிக்கலாம். ஏனென்றால் யூத கோத்திரம் வாழ்ந்து வந்த எருசலேம் தான் சாத்தானுக்கு குறியா இருக்கிறது.
அதைத்தான் இயேசு நம்முடைய நாட்களில் நடக்கிறது சொல்கிறார். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிற போது நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த மாதத்தில் ஈரானில் இருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன், அதாவது ஆள் இல்லாத குண்டுகள் ஏந்திய விமானம் எருசலேமை குறிவைத்து 300 அனுப்பப்பட்டதையும் அவைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு 1-2 மாத்திரம் அங்கே வெடித்து சில சேதங்களை உண்டாக்கினதை நீங்கள் பேப்பரில் வாசித்திருக்கலாம் அல்லது டிவியில் பார்த்திருக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, அதற்குள்ள என்னுடைய நற்செய்தியம் தீவிரமாக பரப்பப்படுவதற்கு சபையே நான் உன்னையே நம்பி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் மணி அடித்து சொல்லுகிறார் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஆண்டவருடைய 2வது வருகைக்கான அடையாளங்களை குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஏனையா யூதா இத்தனையாய் நசுக்கப்பட்டு இத்தனையாய் அடிக்கப்பட்டது என்பதற்கு நீங்கள் காரணத்தை புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஹிட்லர் என்கிற ஒரு சர்வாதிகாரியினுடைய நாட்களில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜெனசைடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த ஜாதியான. ஆனாலும் தேசமற்று திரிந்த அவர்களை 1948வது வருஷத்தின் மே மாதத்தில் 14ஆம் தேதியில் ஆண்டவர் திரும்ப அவர்களை தேசமாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் பின்னதாக பல ரகசியங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நான் பேசி சொல்லவில்லை. நான் யூதா கோத்திரம்தான், அதிலிருந்து தான் இரட்சகர் தோன்றுவார், அதிலிருந்து தான் சாத்தானுடைய தலையை நசுக்குவர் தோன்றுவார் என்று சாத்தானுக்கு அறிந்தபடியினாலே அந்த நாளில் இருந்து யூத வம்சத்தை, யூத கோத்திரத்தை அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் முயன்றதினால் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவர்கள் புறப்பட்டு வந்தபோது முதலாவது அந்த ஜாதியை அந்த யூத கோத்திரத்தை அழித்து விடும்படியாக சத்ரு ஒரு காரியத்தை செய்தான். அதை நீங்கள் யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். கவனிங்க, ஆண்டவர் செங்கடலை பிரிச்சு காட்டினதை அனுபவித்த ஜனங்களுடைய வாயில வர்ற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரை நன்றாக ருசித்தவர்கள், அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள், கடலையே ஆண்டவர் பிரித்து வெட்டாந்தரையாய் மாற்றினதில் அனுபவித்தவர்கள் இப்பொழுது ஆரோனிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்குங்கள் என்று தங்களிடத்தில் இருக்கிற பொன்னணிகளை எல்லாம் கொண்டு வந்து அவனிடத்தில் கொடுத்த போது கன்றுக்குட்டியை அவன் உண்டாக்கி அதற்கு யெகோவாவுக்கு பண்டிகை என்றெல்லாம் சொல்லி ஜனத்தை கெடுத்ததினால் ஆண்டவருடைய மகா பெரிதான கோபம் அந்த ஜனத்தின் மேல் வருவதற்கு சாத்தான் அவர்களை ஏவி விட்டிருக்கிறதைத்தான் 32வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் வெறுக்கிற முக்கியமான காரியங்களில் விக்கிரக ஆராதனை ஒன்று என்பதை வேதம் நமக்கு கோடிட்டு காண்பித்து, ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் விக்கிரகங்களை பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் பொருளாசை என்கிற விக்கிரகத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் திணிப்பதற்கு சத்துரு மிகவும் போராடி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்தால்தான் தேவ நோக்கம் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறாதபடி சத்துரு எப்படி போராடுகிறான் என்று நம்முடைய கண்களை மறைக்கத்தக்கதாக காரியங்களை செய்து விடுவான் என்பதற்கு அடையாளமாக நான் அதை சொல்லுகிறேன்.
என்னை கேட்கிற அருமையானவர்களே, அப்பொழுது ஆண்டோடைய கோபம் பற்றி எறிந்த போது என்ன நடக்கிறது பாருங்கள். வாசிக்கலாம் 9வது வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. மோசே கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களோடு நிற்கிற அவனை பார்த்து சொல்கிறார், ஒன்ன பெரிய ஜாதியாக்கி இவங்களை எல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இது தேவன் தானே செய்கிறார், தேவனிடத்தில் தானே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருகிறது, இவர்கள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற பொன்னுடைமைகள் வெள்ளியுடைமைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமாகிவிடுமே என்று தானே மோசே யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அது முடியவில்லை. ஏனென்றால் தேவ திட்டத்தை அறிந்திருந்த மோசே சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்கு யூத கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் உண்டாக வேண்டும் என்கிற அந்த அறிவை உடைய மோசே, நான் லேவி கோத்திரத்துக்குரியவன், லேவி கோத்திரம் மட்டும் காப்பாற்றி படப்பட்டால் முடியாது, தேவ திட்டம் யூதாவில் இருந்து வர வேண்டும். ஆகையினாலே அவன் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். 31, 32 அதே அதிகாரத்தில். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், பாவம் செய்தாலும் அவர்களை மன்னிப்பீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். கொஞ்சம் பாருங்கள், வழி நடத்துகிற தலைவனுடைய ஏக்கத்தை பாருங்கள். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் இவங்க செய்த பாவம் பெரிய பாவம், மன்னிக்க கூடாத பாவம் தான். ஆனா நீங்க இதன் நிமித்தம் இவங்களை அழிச்சிட்டீங்கன்னா, நீங்க இருதயத்தில் வச்சிருக்கீங்களே அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிற காரியம், அது நடைபெறாமல் போகும். அதற்காக நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்களையும் நீரே எனக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் கூட எனக்கு ஒரு நாளும் தேவையில்லை என்று சொல்லி அதன் மேல மனதுருகாதவனாக தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல மோசையை நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, மறுபடியும் நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்ற வசனத்தை காண்பித்துக் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ராஜ்யத்தின் விருத்திக்காக உங்களுடைய ஈடுபாடு என்ன? என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரே மகன். என்னை ஆண்டவர் பீகாருக்கு போக சொல்லும் போது என் தகப்பனாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மிலிட்டரியில் இருந்தாலும் கூட ஓ என்று அழுதார்கள். என்னை தாயாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அழுத சத்தத்தை கேட்டு தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்து விட்டார்கள், யாரோ இறந்து போனார்கள் என்று. நான் அவர்களை பார்த்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நான் பீகாருக்கு புறப்படுவதாயிருக்கிறேன். யார் தாங்குவார்கள் எனக்கு தெரியாது, எப்படி போக போகிறோம் என்று தெரியாது, எங்கே போக போகிறோம் என்று தெரியாது. ஒரு கம்பெனியில் ஒரு டிசைனராக நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் என்னை பிடித்து போக சொல்லி கண்டிப்படுத்து பெரிய கதை என்னுடைய புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன், சிலர் வாசித்திருக்கலாம். என்னுடைய தகப்பனை பார்த்து என் தாய் சொல்கிறாங்க, நீங்கள் விட போறீங்க அவனை. நான் ஒரு சின்ன ஜெபந்தான் குடும்பத்தை கூட்டி பண்ணியிருந்தேன். அந்த ஜெபத்தை ஆண்டவரே எனக்கு சொன்னதுனால அந்த ஜெபத்தின் முடிவில் அந்த முடிக்க முன்னாலே எங்கள் அப்பா சொன்னாங்க, இது தேவ சித்தம், நான் தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க விரும்பல. மூத்த மகன், அவனை நான் நம்பி இருக்கிறேன், படிக்க வைத்தேன். ஆனாலும் தேவ சித்தத்துக்கு நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். எங்கள் அம்மா ஓன்னு அழுகிறாங்க. அவங்க ஒரு டீச்சர் தான், ஓன்னு அழுகிறாங்க. எங்கள் அப்பா மறுபடியும் சொன்னது, குடும்பமாக அவனை வாழ்த்தி அனுப்ப போகிறோம், அவனை வாழ்த்தி தான் அனுப்ப போகிறோம். இந்த தாய் அன்றைக்கு ஒப்பு கொடுத்துறதுக்கு மறுபடியும் ஒத்துக்கொண்டார்கள்.
ஆனால் அவர்கள் இறக்கிறதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக அவர்களை பார்க்க நேரிட்டது. சில நாட்களுக்கு முன்னதாக அவர்களை நான் பார்த்து அவர்களை கொஞ்சம் பேசுவதற்கு நான் இங்கே ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்த போது அவர்களை போய் பார்த்தேன். என் அம்மாவிடத்தில் நான் சொன்னேன், அம்மா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், ஒருவேளை ஊழியத்து நிமித்தம் நான் உங்களை வந்து உங்களுடைய மரணத்திலே நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாதவனாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஊழியத்திலே சில அலுவல்கள் எனக்கு இருக்கிறபடியினால அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் மரித்தா நான் உங்களை புதைக்க ஒருவேளை வர முடியாதபடி மாறிடுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னுட்டு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, நான் உன்னை என்னைக்கோ பலிபீடத்தில் வச்சுட்டேன்டா, ஆகினால ஒன்னிடத்தில் நான் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டேன், என்னை புதைக்க கூட எதிர்பார்க்க மாட்டேன். நான் எனக்கு தெரிந்தவர்கள் இங்கே உண்டு. என் தாய் இறந்தபோது எனக்கு புதைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் ஊழியத்து நிமித்தமாக நான் அதை செய்யாதபடி வரவிடாதபடி என்னுடைய ஊழிய காரியங்கள் தடுத்து நிறுத்திவிட்டது என்பதை நான் மிகுந்த தாழ்மையோடு கூட சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவ திட்டம், தேவ சித்தம் அறிந்த எந்த மகனும் எந்த மகளும் அவனுடைய அட்டவணையிலே முதலாவது இடம் தேவ சித்தம் நிறைவேறுவதுதான். எனக்கு பொருள் வரலாம், அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு பேர் உண்டாகலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுவென்று தன்னை ஒப்பு கொடுத்த எந்த மகனாலும் அவனுடைய முதல் காரியத்திலே நிலைத்து நிற்பது தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வைக்க விரும்புகிறார். குடும்பமாக என்னை அறிவிக்கும் பணியிலே உன்னை ஈடுபடுத்திக் கொள்வாயா, ஜெபித்து அல்லது அந்த காரியங்களில் நீ ஈடுபட்டுக் கொள்வாயா என்கிறதையும், தேவ சித்தம் மாத்திரம் நான் செய்வதற்கு அதற்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம் என்பது அந்த ஒப்பு கொடுத்தலுக்கும் நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மோசேயினுடைய அந்த விண்ணப்ப ஜெபம் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படாதபடி காத்து கொள்ளப்பட்டது. பின்னதாக நடந்த காரியங்களை எல்லாம் தாண்டிவிட்டு நான் இப்பொழுது எஸ்தரின் புஸ்தகத்துக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எஸ்தரின் நாட்களிலே எல்லா யூத ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் என்கிற ஒரு தந்திரவாதியினால் கட்டளை பிறந்த போது மொர்தெகாய் என்கிற ஒரு தேவ மனிதன் அரண்மனையில உட்கார்ந்து ராணியாக அமர்ந்திருந்த எஸ்தரை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறான். உனக்கு ராஜ மேன்மை கிடைத்தது இந்த காலத்தில் உதவும்படிதானே. என்னதுக்கு அர்த்தம்? சத்ருடைய தலையை நசுக்குவதற்கு, யூதாவில் இருந்து ரட்சிப்பு உண்டாவதற்கு, யூத கோத்திரம் இல்லாமல் போகுமானால் முடியாதல்லவா? நீ ராஜாவிடத்தில் கட்டளை மீறி பிரவேசிக்கிறதுக்கு உன்னுடைய உயிரையும் பணை வைப்பாயா என்று கேட்கிற ஒரு சத்தத்தை நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறீர்கள். அவளும் அதற்கு இணைந்தவளாக, அதற்கு இணங்கினவளாக என்ன சொல்கிறாள்? ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். என்ன சொல்கிறாள் தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை
ராணியாக உயர்த்தப்பட்டிருந்த, அனாதையாக பிறந்த அவளை ஆண்டவர் மகாராணியாக உயர்த்தியிருந்த போதிலும் தன்னுடைய உயிரை தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு எஸ்தரை ஆண்டவர் இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களோடு கூட பணி செய்கிற பணித்தளத்தில் சரவணன் என்று சொல்லப்படுகிற ஒரு தம்பி, அவன் பயங்கரமாக தீவிரமாய் ஆண்டவரை நேசித்தவன். அவனுடைய திருமணத்தை எங்களுடைய அனாதை விடுதியிலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுத்தோம். அந்த பெண் எங்களுடைய மனைவியினுடைய சாயலிலே இருப்பாள். ஆகினாலே நான் தான் உங்கள் பிள்ளை என்று அவள் உரிமை பாராட்டி எங்களோடு நன்றாக ஒட்டி கொண்டாள். அவளை நாங்கள் அவனுக்கு மனைவியாக கொடுத்து பணித்தளத்தில் வைத்திருந்த போது, அவன் கராத்தே தெரிந்தவன், பிளாக் பெல்ட். அந்த கராத்தையை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லியே மற்றவளை வாலிபரெல்லாம் கூட்டு வைத்து அவரிடத்தில் காசு வாங்கி அதை வைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற நல்ல ஊழியத்தை செய்து வந்தான். ஆனால் தீவிரமாக ஆண்டவரை பிரசங்கிப்பான். கண்ட இடங்களெல்லாம் சிலுவையின் காட்சியை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசு மரித்திருக்கிறதை கண்ணீரோடு கூட பகிர்ந்து கொள்வான். அநேக நேரங்களில் அவன் கண்ணீரோடு கூட பகிர்ந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். சீதை பிறந்தாள் என்று நம்புகிற சீத்தாமணி என்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு திறந்த வெளி கூட்டத்தை வரலாற்றிலே முதல் முறையாக நாங்கள் போட்டோம். அந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருந்த சில விஷக்கிருமிகள் அந்த கூட்டத்தின் முடிந்து நாங்கள் எல்லாம் போய், அவனும் இன்னொரு சகோதரனும் தான் அந்த ஸ்டேஜுக்கு காவலாளியாக படுத்திருந்தார்கள். சவுண்ட் சிஸ்டெல்லாம் இருந்தது. அப்பொழுது அங்கே ஓடிக்கொண்டது ஜெனரேட்டரிலிருந்து டீசலை எடுத்து வந்து அந்த ஸ்டேஜுக்கு அவர்கள் தீ வைத்து அங்கே படுத்திருந்த அந்த சரவணனை தலையில் ஓங்கி அடித்து விட்டார்கள். ஹெட் இன்ஜுரி ஏற்படுகிற அளவுக்கு அழித்து விட்டார்கள். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினால இவ்வளோ பெரிய ஒரு 3 இன்ச் பைப்பை வச்சு தான் அடித்தார்கள். நாங்கள் சவுண்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணி கொண்ட அந்த காரியத்தை வைத்து அடித்தார்கள். அவன் பல மாதங்கள் சிகிச்சைக்கு பின்புதான் அவன் சரியான சூழ்நிலையிலே வந்து இருந்தான். அவன் மேலே எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டு. எங்களுடைய மகளாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையை திருமணம் செய்தனால் அல்ல, வைராக்கியமான ஊழியக்காரன், இவனை சத்துரு குறிவைப்பானே என்று நாம் நன்காக அடிக்கடி ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு நாளில் திடீரென்று அவன் காணாமல் போனான். 1 நாள், 2 நாள், 3 நாள் கணவன் வீட்டுக்கு வரவில்லை. எப்பொழுதும் சில நேரங்களில் ஊழியம் போகிற இடத்துல தங்கி விடுவான் ராத்திரியில். மனைவி எதிர்பார்த்தால் ஒரு குட்டி பிள்ளை 5 வயதில். அப்பா எங்க அம்மன்னு கேட்டால் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 நாட்கள் கழித்து அங்கே இருக்கிற பேப்பரில் ஒரு சின்ன நியூஸ் வந்திருந்தது. ஒரு பிணத்தை போலீஸார் கண்டுபிடித்தார்கள் என்றும், அது ஒரு கிணற்றிலே மூழ்கி கொண்டிருந்தது என்றும், அதை போலீஸார் அடையாளம் தெரியாதனால புதைத்து விட்டார்கள் என்றும் அந்த செய்தித்தாளில் போட்டிருந்த போது, இந்த பெண்ணும் தன்னுடைய குட்டி பகலை கூட்டிக் கொண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் போட்டிருந்த பெல்ட்டையும் அவன் அணிந்திருந்த வாட்சையும் காண்பித்து இதுதான் நாங்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னபோது அது தன்னுடைய கணவன் என்பதை அறிந்த அவள் தடுமாறி போனாள். என்னுடைய கணவன் அடித்து கிணற்றில் தூக்கி போடப்பட்டு 3 நாட்கள் கழித்துதான் அவருடைய சமம் கிடைத்ததா என்று அவள் அலறிக்கொண்டு மற்ற ஊழிய தலைவர்களோடு கூட சேர்ந்து அந்த பிணத்தை எங்கே வைத்தீர்கள் என்று பார்ப்பதற்கு அவள் கேட்டபோது 2 போலீஸார் நதிக்கரையிலே அவளை புதைத்திருக்கிறோம் என்று சொல்லி போன போது போலீஸார் கவலையினமாக மேலேயே புதைத்து விட்டபடியினாலே இவள் போகும்போது நாய்கள் அந்த பிணத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அந்த முகத்தையும் கால்களையும் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்த அந்த சின்ன பெண் ஓ என்று அலறினாள். அவள் என்னை தாத்தா நானா என்று கூப்பிடுவார்கள் ஹிந்தியில். அவள் என்னை சந்தித்த போது என்னத்தை கேட்ட, நானா எங்கள் அப்பா ஆண்டோருக்கு தானே ஊழியம் செய்தாங்க, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு கோர மரணத்திற்குள் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னபோது அந்த பெண் அவளை வாயடைத்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தில் ஜெபிப்பார் அல்லவா, உமக்காக நான் எதையும் என் உயிரையும் இழக்கிறதற்கு ஆயத்தம் ஆண்டவே என்று அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார் அல்லவா, ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு விட்டார், அமைதியாயிரு என்று அவள் பத்திரப்படுத்தினாள். இன்றைக்கும்
ஒரு திரள் கூட்டமான மக்கள் கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு வைராக்கியம் உள்ளவர்களாக வட இந்திய பகுதிகளில் இருக்கிறதை என்னுடைய அருமை சகோதரன் பெல்லு கூட இன்னொரு சாட்சியை சொன்னார். முதல் பிள்ளை வேலை கிடைத்து போக வேண்டும் டெல்லிக்கு, அவனுக்கு மரணம். 3ஆம் நாளில் 7வது வகுப்பு படித்திருந்த பிள்ளைக்கு மரணம். அதற்கு 3 நாளைக்கு முன்னதாகத்தான் அவளுடைய கணவனுக்கும் பின்னதாகத்தான் கணவனும். அவள் என்னை பார்க்கும்போது என்ன சொன்னால் தெரியுமா? அண்ணன், என்னுடைய கணவன் 6 மாதங்களுக்கு முன்னதாகவே நவம்பர் 21ஆம் தேதி நான் உன்னோடு கூட இருக்க முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய்விடுவேன் என்று 6 மாதத்திற்கு முன்னதாகவே சொல்லியிருந்தார். ஆகையினால ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையை கொண்ட ஒரு கணவனை நான் பெற்றதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தன்னுடைய உடலை பேணிக் கொள்வதற்கு எந்த காரியம் செய்யாதபடினாலே ஒருவேளை ஒரே வாரத்தில் 3 பேரை நான் இழந்து விட்டேன். ஆனால் அவர் செய்த ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு என் ஜீவனானாலும் சாவானாலும் நான் பின் செல்வேன் என்கிற கூட்டம் இன்றைக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அவர்களெல்லாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? சத்ருவினுடைய ராஜ்யத்திற்கு, இன்றைக்கு அவன் சத்ரு தன்னால் இயன்ற மட்டும் இந்த சுவிசேஷம் பரம்பாதபடிக்கு தேவ பிள்ளைகளை பாவத்தில் தள்ளிவிட்டு, தேவ ராஜ்யத்தை சொல்லுகிறவர்களை அடித்து கொன்றுவிட்டு, தேவ ராஜ்ய பணியிலே முன்னேறி போகிறவர்களை தடுத்து நிறுத்தி எப்படியாயிலும் நிறுத்திவிட வேண்டும் என்று அவன் போராடுகிற இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கவும், நீங்கள் போய் செய்கிற வேலையில நாங்கள் பின்னால இருக்கிறோம் என்று உங்கள் ஜெபத்தாலும் மற்ற உதவிக்கரத்தாலும் தாங்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை சபை உணர்ந்திருக்குமானால், இந்த மிஷனரி தரிசன கூட்டங்களில் அது நிறைவேறிருக்குமானால், இந்த மிஷனரி தரிசன கூட்டத்திற்காக செலவழித்ததும் உழைத்ததும் அதில் கலந்து கொள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு வந்த பாக்கியமும் நிறைவேற விட்டிருக்கும் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். உலக மேன்மை நஷ்டம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த பாடலை மறைந்து போன பிரகாஷ் ஈஸ்வரியான் என்கிற தேவதாசன் எழுதினது அநேகருடைய வாயிலே திவழுகிற வார்த்தை, அநேகருடைய வாழ்வியலே மாற்றங்களை உண்டாக்கியது மாத்திரமல்ல, பணித்தளங்களுக்கு புறப்பட்டு போய் கோதுமை மணிகளாக விழுந்ததற்கு இந்த பாடலை ஆண்டவர் உபயோகப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நீங்கள் மாத்திரம் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக என்றும் சொல்லி ஜெபிக்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்துனா, இந்த பற்று காரியங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய கரங்களும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி தருவதும் ஒரு நாளும் தயங்கிவிடக்கூடாது. ஆண்டவர் ஏவுவாரானால், ஆண்டவர் காண்பிப்பாரானால். அதோடு முடித்தவில்லை, சிதறடிக்கப்பட்ட யூதர்களை மறுபடியும் ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டு செஞ்சாலும்
அவர்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்த போது 400 வருடங்கள் அமைதியாகிவிட்ட ஆண்டவர் 400 வருடங்கள் கழித்து அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்கிற அழுகையோடு கூட உங்களையும் என்னையும் எப்படியாயிலும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக, அழிவிலே நம்மளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மானிட உருவிலே அவதரித்தார் என்கிற செய்தி உங்களுக்கு எனக்கும் தெரியும். அந்த இயேசு வந்தபோது 2 வயதிலே அவளை கொல்ல பார்க்கிறான். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது செங்குத்தான மலையில கொண்டு போய் தாழ குதியும் என்று தற்கொலைக்கு ஏவுகிறான். அதற்கு பிறகு நாசிரேத் தூரிலே செங்குத்தான மலையில் அவரை ஏற்றி கொண்டு போய் அங்கே இருந்து தள்ளி அவரை கொல்ல பார்க்கிறான். ஏரோது அவரை கொல்வதற்கு எந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்தேன் என்று குமுறிக்கொண்டு திரிகிறான். நான் இயேசு மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரைத்து எருசலேமிலே வந்து என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு மரண பயம் இல்லாமல், மரணத்தை உடையவராக, மரணத்தை ஜெயிக்கிறவராக இயேசு எழுந்தபடியினாலே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் நான் இன்றைக்கு அனுபவித்து உலகம் முழுவதும் அவரை நாம் துதிக்கிறோம், பாடுகிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவரை கொல்லுவதற்கு பல விதத்தில் முயற்சி செய்த போது தேவனுடைய திட்டத்தின்படி எழுதியிருக்கிறபடி என்கிற வார்த்தைகளை நிறைவேற்றி அவர் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்ட போது 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லி எழுந்திருந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை தான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய, ஆங்கில நாமத்தில் மஸ்ட். அதுல தப்பி வைக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு தேவ பக்தன் சொன்னான், the great commandment, the great commission is not optional, but it's a command to obey. அது தெரிந்து கொள்வதற்காக அல்ல, விருப்பப்பட்டால் விட்டுவிடலாம் என்பதற்காக அல்ல, அதுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய பெரிய கட்டளை என்று சொன்னான். இந்த மாலை நேரத்தில் எந்த சபையிலிருந்து வந்திருக்கீர்கள் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் போய் சபையாக இந்த ராஜ்யத்தின் விருத்திக்காக, தேவ ராஜ்யத்தை விருத்தியாக இதுவரைக்கும் கேள்விப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவர் எப்படியாயிலும் சுவிசேஷத்தை கொண்டு போக சொல்வதற்காக கூடி ஜெபியுங்கள். உங்கள் சபையிலிருந்து ஒருவரை எழுப்பி விட்டு அவரை அனுப்பித்தாருங்கள், அவரை தாங்குங்கள். அல்லது உங்களால் அது முடியாவிட்டால் அனுப்பி போயிருக்கிறவர்களை எப்படியாயிலும் ஜெபத்தினாலும் பொருளினாலும் தாங்குவது உங்களுடைய பெரிய கடமை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஐயா, எங்களுக்கு விளங்கிவிட்டது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை தான் ஆண்டவர் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் விரும்புகிறார் என்கிற அந்த நினைவு உங்களை ஆட்கொள்ளுமானால் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் யாரையும் எழும்ப சொல்ல போகவில்லை. இங்கு ஜனங்கள் முன்னதாக இயேசுவே நின்று சில காரியங்களை உங்களோடு கூட தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நான் சொன்ன சாட்சிகள், என் அருமை தம்பி ரூபன் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன சாட்சிகள் உங்களுக்கு சில காரியங்களை தட்டி எழுப்பி விட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அதை செய்வதற்கு ஏதுவாக எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, இதுதான் நம்முடைய கட்டளையும் இதுதான் நம்முடைய விருப்பம் என்றால் நாங்கள் அதை வீணாக, ஆண்டவரே, ஏதோ செய்தோம், ஏதோ கூடினோம், ஆராதித்தோம், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் நின்று விடாதபடி எங்களுடைய ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடி தேசத்தின் எல்லை எங்கிலும் நீர் எங்களுக்கு காண்பித்த பாதையை, எங்களை ரட்சித்த வழியை, எங்களுக்கு தந்த சுவிசேஷத்தை எப்படியாயிலும் பரம பண்ணுவதற்கு என்னால் ஆன மட்டிலும் நான் எதையாயிலும் செய்வேன் என்று தனி மனிதர்களாக, குடும்பமாக, சபையாக ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் உங்களை வலது கயிறு உயர்த்தி
எல்லாரும் இந்த பாடல் என்னோடு கூட தேர்ந்தவர்கள் பாட போகிறேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்கள் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதற்காக ஆண்டவரே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ காலம் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அந்த பாடலுடைய கடைசி கவியை பாட போறோம். ஆனா இப்ப எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது அந்த கடைசி கவியை இப்ப பாட போறோம். அதுல உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை கூட கொடுக்கறோம்னு சொல்றவங்க மாத்திரம் உங்களுக்குள்ள உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் கொடுக்கிறேன் என்று தூண்டப்படுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று பாடலாம். மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். நான் அங்கே உங்களை வட இந்தியாவில் கூப்பிட்டு நீங்கள் சாக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சரீரம் இருக்கும்போது இந்த சரீரத்தின் மூலமாக ஆண்டவர் கையில் எதாயிலும் செய்து விடுவதற்கு இதை உபயோகப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி பாடலாமா? உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே.